வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் சில தியரம்ஸ், ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சப் குரூப்லேருந்து கேட்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி தியரி ரிலேட்டடான கொஷின்ஸ்க்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பெரும்பாலும் சப் குரூப் வந்து கொஷின்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து சப் குரூப்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கரெக்டாக? சரி, ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் இன்ட்ரொடக்ஷனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் கண்டிஷன்ஸு, இந்த மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸு ஆன்சரோட பார்த்துருந்தோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக? சரி, இப்போ பார்க்கலாம் சப் குரூப்னு என்னென்னு பாருங்கள். சப் குரூப்புக்கு டெஃபினிஷன் பாருங்கள். எ சப்செட் H of group G is called subgroup of G if H forms a group with respect to binary operation in G. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி குரூப்னு என்னென்னு பார்த்துருப்போம். குரூப்புக்கு முன்னாடி செட்டுன்னு என்னென்னு பார்த்துருப்போம். செட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல்ஸ், நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு, அதாவது 4 கேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அது 5 கேஸ், அதாவது 5 ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டிவ், இன்வர்ஸ், அப்புறம் வந்து லாஸ்ட்டாக அந்த 5, இந்த 4 மட்டும் கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து குரூப்பு. அடிஷ்னலாக ஒன்று வந்து கம்யூட்டேட்டிவ் ஒபே பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு ஜி அப்படிங்கிற ஒரு குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குது. 0லேருந்து 10 நம்பருக்குன்னா அதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் அந்த குரூப் ஜியிலேருந்து ஒரு சின்னதை எடுத்து மட்டும் ஒரு செட்டை எடுத்து தனியாக நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு பேர் வந்து சப் குரூப். அந்த எடுக்கக்கூடிய அந்த சப்செட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது அந்த சப்செட்டுக்கு பேர் வந்து ஹச்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த சப்செட்டு ஹச் வந்து பார்த்திங்கன்னா குரூப்புக்கு உண்டான 4 ப்ராப்பர்ட்டியுமே ஒபே பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சப் குரூப். அந்த குரூப்லேருந்து ஜி அப்படிங்கிற குரூப்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த ஹச் அப்படிங்கிற சப்செட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏதாவது ஒபே பண்ணலை அப்படின்னா அது குரூப், அது சப் குரூப் கிடையாது. ஸோ அதனால் வந்து குரூப்புக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டியும் எதுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா சப் குரூப் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப்புக்கும் சப் குரூப் வந்து குரூப்லேருந்து எப்படி வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறத மெயினான பாயிண்ட்டு. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். லெட் G be any group then E and G are trivial subgroups of G. They are called improper subgroup of G. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப் குரூப் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சப் குரூப்புமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா 2 சப் குரூப் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் இ இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜி அந்த மொத்த குரூப்னு, அப்புறம் வந்து ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட். இதெல்லாம் நம்ம பின்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். Q, plus is a subgroup of R, plus. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ R அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து R, plus அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப், G அப்படிங்கிற ஒரு குரூப்பு. இதில் ஆறுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். R அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். அந்த ரியல் நம்பர்ஸ் வந்து எது வேணால் இருக்கலாம், 1, 2, 3 பாயிண்ட்ஸ் எதில் வேணால் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்ஸ், அதாவது ஐ இல்லாத டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் நம்பர் அப்படி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா Q, ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து சப் குரூப். அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, Q அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ இந்த ரியல் நம்பருக்குள்ளே தான் எது இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரேஷனல் நம்பர். இப்போ Q வந்து அடிஷன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்கணும். அப்போ அந்த Q வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இது எடுக்கிறோம். அப்படி Q அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அது நீங்கள் இப்போ ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணாலுமே எதுக்குள்ளே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் திரும்ப வந்து ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். இல்லாட்டி ஹோல் நம்பராக இருக்கலாம், இல்லாட்டி இன்டிஜராக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே எதுக்குள்ளே வரும் பார்த்திங்கன்னா ரியல் நம்பருக்குள்ளே வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா R, ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா G அப்படிங்கிற ஒரு குரூப்பு, அதில் Q, ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு சப் குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். R, ப்ளஸ் அப்படிங்கிறது இஸ் எ சப் குரூப் ஆஃப் C, ப்ளஸ். இதில் C அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இமேஜினரி நம்பரும் ரியல் நம்பரும் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரியல் நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு குட் எக்ஸாம்பிள். சரி, அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் ஆல் சப் குரூப்ஸ் ஆஃப் Z8 + 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாடுலோ அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் அடிஷன் மாடுலோ 8. இப்போ இது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஒரு குரூப் கொடுத்தாங்க. இப்போ இந்த ஒரு குரூப் கொடுத்தாங்க.
இதோட சப் குரூப்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னென்ன எந்தெந்த மாதிரிலாம் நமக்கு சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்கிறோம்னா, எந்த மாதிரியான குரூப் செட்டை வேணால் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அதில் எந்த மாதிரியான சப்செட் நம்ம எடுத்துக்கலாம். அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து குரூப்புக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணால் தான் அது வந்து சப் குரூப், இல்லாட்டி சப் குரூப் இல்லை. அப்போ இந்த மாதிரி நம்ம ரேண்டம் எடுத்தாலுமே வந்து அது ஒபே பண்ணதான் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சப் குரூப்பாக இல்லைங்கிறது செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 0 செட்டு வந்து அதாவது இந்த Z8 அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா அந்த மாடுல 8 நம்ம வச்சுருக்கோம். இது Z அப்படிங்கிறது இண்டீஜர். நம்ம அதில் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தாங்க, அதாவது பாசிட்டிவ் இண்டீஜர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அடிஷன் மாடலில் இருக்கிறதுனால வந்து 0 1 2 3 4 அப்படி எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து மைனஸில் வரலாம், பட் வந்து அடிஷன் மாடல் அப்படின்னா ப்ளஸில் தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 இப்படி எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதில் பாருங்கள், பிகாஸ் திஸ் இஸ் தி ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் G அண்டர் ப்ளஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், இந்த எக்ஸாம்பிள்லேயும் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கோம். ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து ஒரு சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணணும். ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட், அதாவது சிங்கிள்டான் செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1வது பாயிண்ட் செட் 0 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி செகண்ட் பாருங்கள், 0, 1 2 3 4 5 7 இது வந்து ஒரு ஒரிஜினல் குரூப். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள், 0, 4. ஏன் 0, 4 அப்படி எடுக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த நீங்கள் அடிஷன் மாடலில் போட்டிங்கன்னா 0 + 4 வந்து பார்த்திங்கன்னா 4 தான். ஏன்னா இந்த குரூப்புக்கு வந்து இந்த சப் குரூப்புக்கு வந்து நீங்கள் இந்த 4 ப்ராப்பர்ட்டி, அதாவது குரூப்புக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒபே பண்ணணும். அதே மாதிரி இந்த 4வதும் பார்த்திங்கன்னா ஒபே பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம கேலே டேபிள் மூலமாக போடலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கேலே டேபிள் நான் தரேன். கேலே டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேலே டேபிள்னால் என்ன அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம் ரைட்டா. ஸோ அப்போ இந்த 4 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மேலக்கூடிய இந்த குரூப்பில் இருந்து நமக்கு வந்து சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனில் கேட்டாங்க அப்படின்னா எத்தனை சப் குரூப் இருக்குது அப்படின்னா 4 சப் குரூப் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சப் குரூப்னா என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியரம்ஸு, இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் நோட்டு, லெட் H be a சப் குரூப் ஆஃப் G, தென் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், த ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் H இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் G. அப்போ G அப்படிங்கிற ஒரிஜினல் குரூப்பில் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன இருக்குதோ அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப் குரூப்லேயும் இருக்கும். அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ் இஸ் சேம், ரெண்டுமே சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார் ஈச் A belongs to H. A அப்படிங்கிறது சம் எலமெண்ட், பிலாங்ஸ் டு H அப்படிங்கிறது சப் குரூப். சப் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா the inverse of A in H is the same as the inverse of A in G. அப்போ G அப்படிங்கிற ஒரு ஒரிஜினல் குரூப்பில் என்ன எலமெண்ட் எடுக்கிறோமோ அதோட இன்வர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம சப் குரூப்பில் எடுத்தாலுமே அதுவும் இதுவும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள், எ சப்செட் H ஆஃப் யூ குரூப் G இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் G இஃப் ஒன்லி அண்ட் இஃப். இது இந்த இஃப் அண்டு ஒன்லி இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்போ அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் 2 பாயிண்ட் நம்ம சொல்லியிருப்போம், இன்வர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்லியிருப்போம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஒரிஜினல் குரூப் இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன உதாரணத்துக்கு அந்த ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதே தான் அந்த குரூப்புக்கு வந்து ஒரு சப் குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சப் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட ஆர்டர் என்ன தான் இருக்கும் பார்த்திங்கன்னா சேம் ஆர்டராக தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட ஆர்டரும் ஒரிஜினல் இருக்கக்கூடிய குரூப்பில் இருக்கக்கூடிய ஆர்டரும் அந்த எலமெண்ட்டோட ஆர்டரும் சேமாக தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், அந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற கண்டிஷனை பாருங்கள். இட் இஸ் க்ளோஸ்டு அண்டர் தி பைனரி ஆப்ரேஷன் இன் G. இதில் க்ளோஸ்டு அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா அடைவு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது அந்த இப்போ A B அப்படிங்கிற 2 எலமெண்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அதை ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அடிஷனோ மல்டிப்ளிகேஷன் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதுக்குள்ளே, அதாவது அந்த குரூப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் க்ளோஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்னா அதான் இட் இஸ் அண்டர் தி பைனரி ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்டு, த ஐடென்டிட்டி E ஆஃப் G இஸ் இன் H. அப்போ அது ஐடென்டிட்டி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் பாருங்கள், A பிலாங்ஸ் டு H அப்படின்னா A இன்வெர்ஸும் எதுக்குள்ளே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா Hக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த்து, எ நான் எம்டி சப்செட் H ஆஃப் ஏ குரூப் G is a subgroup of a G if and only if A, B belongs to H. Similarly, A B inverse belongs to H. அப்போ இந்த அதாவது சப் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த 2 எலமெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். A, B belong to Hல இருக்குது அப்படின்னா A அதோட B இன்வர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் எதுக்குள்ளே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா Hக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், தட் இஸ் அதுக்கான அனதர் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்களேன். இஃப் த ஆப்ரேஷன் இஸ்
இஸ் ப்ளஸ்னால் நம்ம அடிஷன் அப்படின்னு அர்த்தம். அடிஷன் தென் ஹச் இஸ் ஏ சப் குரூப் இஃப் அண்டு ஒன்லி இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹச் therefore ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஹச். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷன் அதாவது மல்டிப்ளிகேஷன் எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஏ மைனஸ் பி, ஏன்னா வந்து இந்த இடத்துல பி நம்ம வந்து பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ பி இன்வர்ஸ்ன்னு இருக்குது, அது பிலாங்ஸ் டு ஹச். அப்போ இந்த இன்வர்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா பி அப்படிங்கிறது வந்து மைனஸ். இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிஷன் மாடலோட அதோட இன்வர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ஏன்னா ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு எதுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹச்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாருங்கள், லெட் ஹச் பி எ நான் எம்டி ஃபைனைட் சப்செட் ஆஃப் ஜி. ஹச் அப்படிங்கிற ஒரு சப்செட்டு. இஃப் ஹச் இஸ் closed under the operation of G then H is a subgroup of G. ஸோ இதே தான் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோமோ அதே தான் இதுக்குள்ளேயும் இருக்கும், இது ஹச்சுக்குள்ளேயும் சரி ஹச்சுக்குள்ளே இருக்கிறது தான் ஜிலேயும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் வேலிட் ஒன்லி. இது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எதில் வேலிட் பாருங்கள், ஒன்லி இன் ஏ ஃபைனைட் சப் குரூப். ஃபைனைட் சப் குரூப் அப்படின்னா ஒரு நம்பர் குறிப்பிட்ட அளவு தான் இருக்க முடியும், இன்ஃபினிட்டாக இருக்க முடியாது. ஸோ அதான் எக்ஸாம்பிள் பாருங்கள், தட் இஸ் if H is a finite n, n is a natural number, n is an infinite subset of z comma plus, but n is a closed, however n is not a subgroup of z comma plus. அப்படின்னது n அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். அந்த நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 அப்படி போய்கிட்டு இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் மாடல் எடுக்கணும் அப்படின்னா அதில் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம போட்டுச்சுக்கோங்களேன், ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 1 - 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைனஸில் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் நம்பரில் வராது, ஏன்னா அது வந்து இன்டிஜரில் போயிடும், அது மைனஸ் நெகட்டிவ் இன்டிஜரோ அப்படிங்கிறதுல போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த இசட் கமா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரிஜினல் குரூப் வந்து பார்த்திங்கன்னா என் கமா ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணாது, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸாக ஃபார்ம் பண்ணாது, அதாவது சப் குரூப்பாக இருக்காது அப்படிங்கிறத அதற்கான மீனிங். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள், இஃப் ஹச் அண்ட் கே ஆர் சப் குரூப்ஸ் ஆஃப் ஏ குரூப் ஜி தென் ஹச் வெட்டு, தமிழில் வந்து வெட்டு அதாவது இன்டர்செக்ஷன், ஹச் இன்டர்செக்ஷன் கே இன் ஆல்சோ ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. நமக்கு ஆல்ரெடி இந்த இதெல்லாம் படிச்சிருப்போம், அந்த வென் டயக்ராம்லாம். இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா ரெண்டு செட்டுலேயுமே வந்து காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் சொல்லுவோம் இன்டர்செக்ஷன் அப்படி சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்போ அந்த சப் குரூப்பில் இருக்கக்கூடிய 2 காமன் எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்தால் என்ன தான் வந்து அது வந்து ஜிக்குள்ளே அந்த ஒரிஜினல் குரூப்பை தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அதான் பாருங்கள், இஃப் ஹச் அண்ட் கே சப் குரூப்ஸ் ஆஃப் ஏ குரூப் ஜி தென் ஹச் இன்டர்செக்ஷன் கே இஸ் ஆல்சோ ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. அது தான், அதாவது இந்த இடத்துல 2 வென் டயக்ராம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வேறு ஏ இது பின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2க்கு இடைப்பட்ட இந்த இது தான் இன்டர்செக்ஷன் அப்படி சொல்லுவோம். இந்த எலமெண்ட் எது தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் சப் குரூப்புக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத, அதுவும் சப் குரூப் தான் அப்படிங்கிறத மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th, இஃப் ஹச் அண்ட் கே பி எஸ் சப் குரூப்ஸ் ஆஃப் ஏ குரூப் ஜி தென் ஹச் கே இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு என்ன மீனிங் இருக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹச் அண்ட் கே அப்படிங்கிறது வந்து சப் குரூப் ஆஃப் ஏ குரூப் நம்ம சொல்கிறோம். இப்போ தென் ஹச் இஸ் ஏ சப் குரூப் அப்படின்னா ஹச் கே இஸ் ஏ சப் குரூப்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹச்சும் கேவையும் நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ப்ராடக்ட் அண்டர் அடிஷனில் பார்த்தோம்னா நமக்கு என்ன, அதாவது இந்த இடத்துல வந்து எதை மீன் பண்ணுதுன்னா அந்த ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ரேஷன். அப்போ இந்த ஹச் கே ஈக்குவல் டு கே ஹச் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏ அசோசியேட்டிவ் கம்யூட்டேட்டிவ் அதாவது ஹச்கே ஈக்குவல் டு கேஹெச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது கம்யூட்டேட்டிவ். அப்போ அந்த அது எப்போ இருக்கும் அப்படின்னா இது வந்து எபிலியன் குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் ஒபே ஆகும். அதாவது ஹச்கே ஈக்குவல் டு கேஹெச் அப்படின்னா அது எபிலியன் ப்ராப்பர்ட்டி, அதாவது எபிலியன் குரூப் உள்ள ப்ராப்பர்ட்டி, அதாவது கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹச் அண்ட் கே பிஏ சப் குரூப் ஆஃப் ஏ குரூப் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஹச்கேவும் என்ன தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா சப் குரூப்பாக இருக்கும். அது எந்த கண்டிஷனில் அது பார்த்தீங்கன்னா ஹச்கே ஈக்குவல் டு கேஹெச், அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒபே பண்ணால் மட்டும்தான் அது என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சப் குரூப்பாக இருக்க முடியும். சரி, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் 8th, if A and B are subgroups of an abelian group G then AB is a subgroup of G. ப்ரீவியஸாக பார்த்தா அதே ப்ராப்பர்ட்டி தான் இதுவும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் சந்தேகம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டா, தேங்க்யூ.